ஓம் ஸ்ரீ கணக்கம்பட்டி சத்குருவே சரணம். சத்குரு ஞான வள்ளலே சரணம். நான் இப்பொழுது என் அன்பின் பிள்ளைகளிடம் சவால் விட்டு சொல்வதற்கு வந்திருக்கின்றேன். நீயோ உன் மனதினிலே மிகப்பெரிய பிரச்சனையை நினைத்து நினைத்து அடுத்தது என்ன நடக்கும், எங்கிருந்து என்ன பிரச்சனை வரும் என்று தெரியாமலே குழப்பத்தின் நடுவினிலே என்னை நினைத்தும் நினைக்காமலும் என்னிடம் வந்து முறையிட்டும் முறையிடாமலும் எனக்கு பூஜை செய்யாமலும் அங்கும் இங்குமாக உன் மனதை அலைப்பாய வைத்துக்கொண்டு அடுத்தது என்ன செய்ய என்று நீ இருந்து கொண்டு இருக்கின்றாய். இந்த வெற்றியின் வெளியிலில் நான் உனக்கு வெற்றி வாகை சூடுவதற்கல்லவா இந்த அப்பன் கணக்கம்பட்டியான் வந்து இருக்கின்றேன். இறுதியில் சர்வ நிச்சயமாக எனக்கு நன்றி தான் கூறுவாய். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு என்பதை நீ மறந்தும் மறுத்தும் விட்டாயல்லவா? அதை ஞாபகப்படுத்துவதற்குத்தான் இப்பொழுது இந்த அப்பன் நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். வழி கிடைக்கவில்லை என்று நீ வீட்டிற்குள்ளே இருந்து விட்டால் எப்படி என் கண்ணின் மணியே வழி பிறக்கும்? நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். என்ன பிரச்சனை வருமோ என்று நீ இங்கு போராடுவதுதான் உன் மனக்குழப்பத்தையும் பிரச்சனையும் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. அதையெல்லாம் விட்டுவிட்டு என்னவானாலும் சரி, எது வந்தாலும் சரி, ஒரு கை பார்த்து விடலாம். ஏனென்றால் என் கைதான் என் அப்பன் சத்குருவின் கையில் இருக்கிறதே. என் கையே கெட்டியாகத்தான் என் அப்பன் ஞானவள்ளல் பிடித்திருக்கிறானே. அப்படி இருக்கும்போது எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை வரப்போகிறது? எல்லாவற்றையும் அவர் காலடியில் நான் ஒப்படைத்து விட்டேன். இனி நடப்பது எல்லாவற்றிற்கும் அவரே பொறுப்பு என்று இந்த அழுக்கு மூட்டை சாமியிடம் உன் கவலைகளையும் கரும வினைகளையும் ஒப்படைத்துவிடு. சர்வ நிச்சயமாகவே இந்த சகலத்தையும் அறிந்தவன் உனக்கு வெற்றியை மட்டும்தான் தருவேன் என்பதில் இது சத்தியத்தின் உண்மை. ஒவ்வொரு செயலிலும் உனக்கு எது நடக்கும் எது நடக்காது என்று அறிகுறி காட்டிக்கொண்டேதானே இருக்கின்றேன். அது எப்படி என்று தெரியாமல் நீ குழம்புகிறாயா? உண்மையை சொல்கிறேன், தெளிவாக்கிக்கொள் உன் மனதை. நீ ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு இருக்கும்போது அது நடக்குமா நடக்காதா என்று யோசித்து கொண்டு இருக்கையில் நடக்கும் என்ற உண்மையின் அறிகுறி இருந்தால் என் படமாக என் உருவமாக உன் கனவிலேயோ ஏதோ ஒரு இடத்திலேயோ நான் உன் கண்முன்னே தோன்றுவேன். அப்படி இல்லை என்றால் என் வரிகளாக என் உருவமாக எத்தனையோ விஷயங்கள் உன் காதில் வந்து சேரும். நான் பேசுவது போல் உன் காதுகளுக்கு வந்தடையும். நேர்மறையான எண்ணங்களை உன் காதில் வந்து சேர்க்கும்போது நிச்சயம் அது வெற்றிவாகி சூடுவதற்கான நல்லறிகுறியாகத்தான் இருக்கப் போகிறது. நீயோ எதிர்மறை எண்ணத்தை தேவையில்லாமல் இங்கு வளர்த்து கொள்ளாதே. எது கிடைக்க வேண்டும் என்று உனக்கு உறுதியளிக்கப்பட்டு இருக்கிறதோ அது கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் உனக்கென்று விதிக்கப்பட்டதை எப்படி கண்மணியை மற்றவர்களின் கையில் ஒப்படைப்பேன் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். உன் உள்ளத்திலும் எண்ணத்திலும் சர்வ காலமாக சதா நேரமாக இந்த அப்பனை மட்டுமே நினைத்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, ஏமாற்றும் எண்ணம் எனக்கு ஒரு பொழுதும் கிடையாது. நீ சொல்லும் அந்த நன்றி என்ற ஒற்றை வார்த்தைக்காகத்தான் இந்த அப்பன் மனம் ஏங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உன்னிடம் காசோ பணமோ பொருளோ ஒன்றுமே கேட்கவில்லை. நீ என்னிடம் நன்றியோடு இருந்தால் மட்டுமே போதும். அந்த அன்பின் வெளிப்பாடு மட்டும் போதும். அதுவே நான் உனக்கு நிரந்தரமான ஒன்றை கையில் ஒப்படைப்பதற்கு மிகப்பெரிய சான்றாகத்தான் இருக்கப் போகிறது. அதை கொடுத்தால்தான் செய்வேன், இதை கொடுத்தால்தான் செய்வேன் என்ற எந்த கட்டுப்பாடும் என் பிள்ளைகளுக்கு நான் விதித்ததே கிடையாது. எல்லாவற்றையும் நானே நேரில் வந்து பார்க்கிறேன் என்று முழு நம்பிக்கை உன்னிடத்தில் இருக்கிறது அல்லவா? அதன் பிறகும் ஏன் தங்க பிள்ளையே நீ கலங்கிக் கொண்டு இருக்கிறாய்? உன் கலக்கம் தேவையில்லாதது. என் மேல் நம்பிக்கை வை. உன் வெற்றியை தீர்மானிப்பது இந்த அப்பனாகத்தானே இருப்பேன். அதன் பிறகும் மாற்று கருத்தே கிடையாது.
எந்த ஒரு வகையிலும் உனக்கு நல்ல நேரத்தை குறித்துவிட்டுத்தான் வந்திருக்கின்றேன். நீ நினைப்பது தான் நடக்கப் போகிறது. எப்படியும் என் அப்பன் தருவான் என்று நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாமல் நீ எடுத்த காரியத்தில் முன்வைத்துக்கொள். காலை பின் வைக்காது. வெற்றி வாகை சூடுவது என் செல்ல பிள்ளையாகத்தான் இருக்கப் போகிறாய். அதன் பிறகு நிச்சயம் எனக்கு நன்றிதான் கூறுவாய். வாழ்க வளமுடன்.